இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கூட்டணி தர்மத்திற்காகவும் கூட்டணி வெற்றிக்காகவும் தேர்தலில் போட்டியிடவில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. பேராசை பிடித்தவர்களாக திமுக காங்கிரஸ் உள்ளது, அண்ணாமலை விமர்சனம். பிரச்சாரத்தில் பாஜக வேட்பாளர் பெயர், விஜய் மனதில் பாஜக உள்ளது, பாஜகவின் குஷ்பு பேட்டி. கூட்டணி தர்மத்தை காக்கவும் வெற்றியை உறுதி செய்யவும் தான் தேர்தலில் போட்டியிடாமல் விலகியதாகவும் திமுகவின் அழுத்தம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்படவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. ஆரம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடும் என்ற எண்ணத்துடன் இருந்ததாகவும் பின்னர் 4 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தாமதமாகி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பின்னரும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றது. இறுதியில் நல்ல முடிவு எட்டப்படாததால் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது என கூறினார். இதனால் பிறகு தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை வாபஸ் பெறவில்லை என்றாலும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளருக்கு முழுமையாக பணியாற்றுவோம் என்றார். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் அதனால் இந்த அரசு மீண்டும் தொடர வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள் என்றார். பாராளுமன்றத்தில் பேசும் வாய்ப்பை விட சட்டமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்க அதிக வாய்ப்புள்ளதால் தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவை எடுத்ததாகவும், கூட்டணியை சிதைக்க சிலர் முயற்சி செய்ததாலும் கூட்டணி தர்மத்தை காக்கவும் வெற்றியை உறுதி செய்யவும் தான் போட்டியிலிருந்து விலகியதாகவும் கூறினார். திமுகவின் அழுத்தம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கவே தற்பொழுது சிலருக்கு போட்டியிட அனுமதிக்கப்படவில்லை எனவும், தமிழ்நாடு ஆளுநர் தேர்தல் விதிமுறைகளை மீறி அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக குற்றம் சாட்டிய அவர், இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் கூட்டணி கட்சிகள் இணைந்து புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பேராசை பிடித்தவர்களாக காங்கிரஸ் திமுக இருக்கிறார்கள், அண்ணாமலை விமர்சனம். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தானை ஆதரித்து முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் பத்துக்கண்ணு மற்றும் கூடப்பாக்கம் மந்தவெளி பகுதியில் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு வழங்கியதைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், புதுச்சேரியில் 30க்கு 30 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்று வாழும் காமராஜராக இருக்கும் முதல்வர் ரங்கசாமி மறுபடியும் முதல்வராக வர வேண்டும் என்பது மக்களின் புன்னகையில் இருந்து நமக்கு தெரிகிறது. இது சாதாரண தேர்தல் அல்ல, புதுச்சேரியில் மிகப்பெரிய மாநிலமாக நகரமாக மாறுவதற்கான தேர்தல். மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது புதுச்சேரிக்கு 9,000 கோடி 10 ஆண்டுகளில் நிதி பகிர்வு கொடுத்திருந்தனர். பிரதமர் மோடி ஆட்சியில் 26,000 கோடி நிதி பகிர்வு புதுச்சேரிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிதி பகிர்வை நாம் அதிகளவு கொடுத்திருக்கின்றோம். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது இதனை வெறும் ஏடிஎம்மாகத்தான் பயன்படுத்தினார்கள். மத்திய அரசின் பணத்தை கொள்ளையடிக்கவும் டெல்லியில் உள்ள ராஜாக்கள் ராணிகளுக்கு இங்குள்ள பணத்தை அனுப்பத்தான் புதுச்சேரியை பயன்படுத்தினார்கள். ரங்கசாமி வந்த பிறகு 5 ஆண்டு காலத்தில் புதுச்சேரியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றனர். அடுத்த 5 ஆண்டு காலம் மோடி ஒரு கரம், ரங்கசாமி இன்னொரு கரம் என 2 கரமும் சேரும் பொழுது புதுச்சேரியின் வளர்ச்சி அபரிவிதமானதாக இருக்கும். பிரதமர் மோடி நேற்று உங்களின் ஆசிர்வாதத்தை பெற இங்கு வந்திருந்தார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒரே நாளில் 2,700 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றுள்ளார். இரட்டை இன்ஜின் அரசு சேர்ந்தால் எப்படி புதுச்சேரி மிளிரும் என்பதற்கு கடந்த 5 ஆண்டு காலம் சாட்சி. இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு வெளியே சென்றனர். ஆனால் இப்பொழுது பெரிய நிறுவனங்கள் புதுச்சேரிக்கு வந்திருக்கிறது. ஒரே ஆண்டில் 3 லட்சம் லேப்டாப் தயாரிக்கும் நிறுவனம் புதுச்சேரியில் ஆரம்பித்துள்ளனர். ஸ்ரீதர் வேம்புவின் ஜோகோ நிறுவனம் இங்கு டெவலப்மெண்ட் சென்டர் தொடங்கியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். புதுச்சேரி விமான நிலையம் 1.5 கிலோமீட்டர் ஓடுதளம் 2.5 கிலோமீட்டர் ஓடுதளமாக மாற்றினால் பெரிய விமானங்கள் வந்து செல்லும். இதற்காக 4,000 கோடி ரூபாய் மாஸ்டர் பிளானை புதுச்சேரி மத்திய அரசுக்கு கொடுத்துள்ளது. ஒவ்வொரு விஷயத்தையும் மத்திய அரசு பார்த்து கொடுக்கிறது. இதன் மூலம் புதுச்சேரி மேலும் வளர்ச்சி பெறும். புதுச்சேரி மக்களுக்கு மறுபடியும் காங்கிரஸ் அரசின் கெட்ட காலம் வேண்டாம். இந்தியா கூட்டணி 30 தொகுதிகளில் அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் 16 தொகுதிகளை தாண்டி இன்னும் 6 தொகுதிகளில் என 22 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். விசிக 3 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றனர். இவர்கள் எதற்கு போட்டி போடுகின்றனர்? புதுச்சேரி மாநிலத்தை உயர்த்துவதற்கா? இல்லை,
வரக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து டெல்லிக்கு ஏடிஎம்மாக பயன்படுத்த மட்டும்தான் போட்டி கொண்டு ஒதுக்கப்பட்ட இடத்தையும் தாண்டி போட்டி போடுகின்றனர். எனவே முதல்வர் ரங்கசாமியை மீண்டும் நாம் முதல்வராக அமர்த்த அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் முன்னாள் தொகுதி தலைவர், பாஜக கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், அணிகளின் பொறுப்பாளர்கள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கூட்டணி கட்சியினர் என திரளானோர் கலந்து கொண்டு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விஜய் மனதில் பாஜக இருப்பதால் தான் அவர் அவருடைய வேட்பாளர் பெயரை கூறாமல் பாஜக வேட்பாளர் பெயரை கூறி வாக்கு கேட்டார் என பாஜகவின் மாநில துணைத் தலைவராக உள்ள குஷ்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக வரவேற்பு உள்ளதால் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எனவும், பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் ஏன் இருக்கிறோம்? அவரால் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் பண்ண முடியாது. மாநில அந்தஸ்து குறித்து பொய்யான வாக்குறுதியோ அல்லது மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதியோ கொடுக்க முடியாது. மாநில அந்தஸ்து விவகாரத்தில் பல நடவடிக்கைகள் உள்ளது. அதையெல்லாம் ஆராய்ந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் அது குறித்து அறிவிக்கப்படும். புதுச்சேரி ஒரு சுற்றுலா நகரம். மதுபான விற்பனையை நம்பி மட்டும் புதுச்சேரி இல்லை. தமிழகத்தில் வளர்ச்சி எதுவும் இல்லை, ஊழல் மட்டுமே உள்ளது. நேற்று அரசியலுக்கு வந்த விஜய் பற்றி சொல்ல எதுவும் இல்லை எனவும், அவர் கட்சி வேட்பாளருக்கு வாக்கு கேட்காமல் எங்கள் கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டுள்ளார். அப்போ அவர் மனதில் நாங்கள்தான் உள்ளோம் என்றவர் மதுரை மத்திய தொகுதி பாஜக கூட்டணிக்கு நன்றாக உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு பரப்புரை மேற்கொள்ள வந்த விசிக தலைவர் திருமாவளவனை காலாப்பட்டு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை மூலம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். இதனையடுத்து தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு மாலைகள் அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பரப்புரைக்காக புதுச்சேரி வந்த விசிக தலைவர் திருமாவளவனை அவர் நேரில் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியின் மூத்த பெண் வாக்காளரான காமராஜ் நகர் கருவடிக்குப்பம் பகுதியில் வசிக்கும் 112 வயதுடைய கனகம் அவர்களின் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். அவரை மரியாதையுடன் சந்தித்த ஜோ சார்லஸ் மார்ட்டின் மூத்த வாக்காளரின் நலம் விசாரித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றார். பின்னர் அவர் கூறுகையில், எனது தொகுதியான காமராஜ் நகர் தொகுதியில் இப்படிப்பட்ட மூத்த வாக்காளர் இருப்பது எனக்கு மிகுந்த பெருமையாக உள்ளது. அவர்களின் அனுபவமும் ஆசீர்வாதமும் எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளிக்கிறது என்று அவர் தெரிவித்தார். திருபுவனை தொகுதி திருபுவனை பெரியபேட் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று திருபுவனை பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் ஆலயத்தில் வேட்பாளர் வேலு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றியை திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் வேலுவிற்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி கொடாத்தூர் மணவெளி பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதி உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகள் துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று கொடாத்தூர் மணவெளி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை
போர்த்தி உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று திருவண்டார்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பின் பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கூட்டணி தர்மத்திற்காகவும் கூட்டணி வெற்றிக்காகவும் தேர்தலில் போட்டியிடவில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. பேராசை பிடித்தவர்களாக திமுக, காங்கிரஸ் உள்ளது. அண்ணாமலை விமர்சனம். பிரச்சாரத்தில் பாஜக வேட்பாளர் பெயர் விஜய் மனதில் பாஜக உள்ளது. பாஜகவின் குஷ்பு பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.